ஒரு காலத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் ஒரு அழகான சிறிய ஊரில் கிட்டு என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பானவன். அவன் ஓடுவான், குதிப்பான், சிரிப்பான், பூங்காவில் பந்து விளையாடுவான், பட்டாம்பூச்சிகளை பார்த்து கை தட்டுவான். ஆனால் அம்மா எதையாவது சொன்னால் கிட்டு சிரித்துக்கொண்டே பின்னால பண்ணுவேன் என்ன சொல்வான். பாடம் பின்னால, சாப்பாடு பின்னால, தூக்கம் பின்னால என்று சொல்லுவான். ஒரு நாள் இரவு கிட்டு படுக்கை அறைக்குச் சென்றான். அப்போது டிக் டாக் டிக் டாக் என்று அவன் அறையில் இருந்த பொன்னான கடிகாரம் மெதுவாக ஒளிர்ந்தது. கிட்டு என்று அது மென்மையான குரலில் சொன்னது. நேரம் ரொம்ப முக்கியம் கிட்டு. நேரம் பட்டாம்பூச்சி மாதிரி. அத மெதுவா பிடிக்கணும், இல்லைன்னா அது பறந்து போயிடும். அதனை கேட்டுக்கொண்டே கிட்டு சிரித்தான். கடிகாரத்தை பார்த்து தலையசைத்தான். அடுத்த நாள் காலை சூரியன் ஜன்னல் வழியா மென்மையாக உள்ளே வந்தது. கிட்டு சீக்கிரமா எழுந்தான். கண்களை நன்றாக தேய்த்தான். பாடத்தை அழகா முடிச்சான். அம்மாவுக்கு சந்தோஷமா உதவி பண்ணான். அதுக்கப்புறம் மனசு லேசா, முகம் சிரிப்பா, சந்தோஷமா விளையாடினான். இக்கதையிலிருந்து கிட்டு நேரத்தை நல்லா பயன்படுத்தினா சந்தோஷம் நம்மை மெதுவா தேடி வரும் என்பதை உணர்ந்தான்.